Hello everyone, welcome back to my channel Swati Steady Planet. So நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனோட பார்ட் 4 தான். ஸோ இதுல நம்ம வந்து மோஷனல் இஎம்எஃப் இந்த டாபிக் தான் வந்து பார்க்க போறோம். அண்ட் இதுக்கான நோட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நம்மளோட பிளேலிஸ்ட் செக்ஷன் போனீங்கனால இருக்கும், இல்ல வீடியோஸ்ல போய் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல கூட நான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ நம்மளோட நோட்ஸ்ல வந்து இருக்கக்கூடிய இந்த கான்செப்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மோஷனல் இஎம்எஃப்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த அடுத்த பேஜ் வரைக்கும். நான் ஏன் இதை சொல்றேன்னா, பிகாஸ் ஐம் நாட் கோயிங் டு ரைட் எவ்ரி பாயிண்ட், ஐம் ஜஸ்ட் கோயிங் டு எக்ஸ்பிளைன் இட் டு யூ. ஸோ நோட்ஸ் வந்து கையில வச்சுக்கோங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து நான் சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்மளுக்கு வந்து இந்த லெசன்ல நம்ம இவ்வளோ இதுவா என்ன பார்த்துருக்கோம், எப்படி வந்து ஒரு இஎம்எஃப்னால கரண்ட் இன்டியூஸ் ஆகும், இந்த கான்செப்ட்ஸ் பார்த்துட்டோமா. இதே இஎம்எஃப் தான் இப்போ இன்டியூஸ் பண்ண போறோம். அது வந்து எப்படி இன்டியூஸ் பண்ண போறோம்னா, மோஷன் என்னது, மூமெண்ட்டை வச்சு நம்ம என்ன இன்டியூஸ் பண்ண போறோம்னா இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் பண்ண போறோம். அண்ட் இதுலேயே ஃபாரடேஸ்ல அதே கான்செப்ட்ஸ் தான் வந்து கொண்டு வரும். ஓகேவா? ஸோ லெட் ஸ்டார்ட் வித் திஸ் டாபிக். ஸோ இது எப்படி வந்து நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, நம்மளுக்கான டயக்ராம். ஓகேவா? ஸோ ஐ வில் ஜஸ்ட் ட்ரா த டயக்ராம் ஓவர் ஹியர். நம்மளுக்கு இங்க இருக்குல்ல, இந்த டயக்ராம் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சேம் டயக்ராம் தான் இங்க இருக்கு. ஓகேவா? என்ன எடுத்துக்கணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி எடுத்துக்கணும். இதுதான் ஒரு ஃப்ரேம். ஓகேவா? இது ஒரு ராட் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுல ஃபுல்லாவே இந்த இடம் ஃபுல்லாவே என்ன இருக்குன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இந்த கிராஸை போட்டு ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு அதோட டைரக்ஷனுக்கு. நெக்ஸ்ட் என்ன சொல்றோம்னா, இதுல ஒரு ஆர்ம் எடுக்க போறோம். ஓகேவா? மேபி ஐ வில் டிரா இட் இன் சம் அதர் கலர். ஸோ இதுல வந்து ஒரு ஆர்ம்னா என்னன்னா ஒரு சைடு மாதிரி. ஓகேவா? இதுதான் நம்மளோட ஆர்ம். ஓகே, இந்த லெட்டர்ஸ் நான் வந்து ஐ வில் draw it as here. so this is P and this is Q னு வச்சுக்க போறோம். P and Q. ஓகே, and வந்து let me also mark it over here. that's it. ஓகேவா? so PQ நம்ம வந்து இது RS னு வச்சுக்கலாம். R and S. ஸோ என்ன நடக்குதுன்னா, இது ஒரு மூவ் பண்ணக்கூடிய ஆர்ம். இந்த ப்ளூ கலர்ல நான் வரைஞ்சிருக்கேன், அது எதுல இருக்கும்னா ரெஸ்ட்ல இருக்கும். ஓகேவா? ஸோ இது நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, இந்த இடம் வந்து ரெஸ்ட்ல இருக்கு. இந்த இது இருக்குல்ல, இந்த ஆர்ம் சொல்றோம், இது ஒரு சைடு மாதிரி. இது இந்த ராட் என்ன ஆகும்னா இப்படி மூவ் ஆகும், உள்ள ஒரு வெளியில, எப்படினாலும் இது மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த PQங்கிற இந்த ஆர்மோட மூவ்மெண்ட், இந்த மூவ்மெண்ட் எங்க நடக்குது, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல நடக்குதா. So the movement of this arm in the external magnetic field என்ன கிரியேட் பண்ணும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் பண்ணும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா அங்க ஒரு இஎம்எஃப் வரும். இஎம்எஃப் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், கரண்ட் ஜென்ரேட் ஆகும். அந்த கரண்ட் எதுல இப்ப பாஸ் ஆகும்னா, இந்த ஃப்ரேம் ஒர்க்ல இப்படி கரண்ட் பாஸ் ஆகும். இப்படி ஜென்ரேட் ஆனதுனாலதான் இதை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா மோஷனல் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆர் இஎம்எஃப் சொல்றோம். அண்ட் மோஷனல் கரண்ட் அதனால ஜென்ரேட் ஆகுது. புரிஞ்சுச்சா? சோ இதோட ஐடியாலஜி நம்மளோட நோட்ஸ்ல நம்ம கொடுத்தாச்சு. ஓகேவா? சோ தட் கான்செப்ட் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் நவ். இந்த டோட்டலா இந்த இது இருக்கும்ல, ஓகேவா? இதை என்னன்னு வச்சுக்கிறேன்னா, இந்த லென்த் எவ்வளவு பெருசா இருக்கு அப்படிங்கிறது எல்லுன்னு வச்சுக்கிறேன். இதை வந்து நான் சைட எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இந்த ஆர்ம் வந்து மூவ் ஆகும்னு சொன்னோமா, மூவ்மெண்ட் இருந்தாலே அங்க என்ன இருக்கும், வெலாசிட்டி. அப்ப இந்த மூவ்மெண்டோட வெலாசிட்டியை நான் ஸ்மால் லெட்டர் வின்னு வச்சுக்கிறேன். இப்படி இங்க இருக்கிறத உள்ளாடி கொண்டு போறேன். ஓகேவா? சோ என்ன நடக்குதுன்னா, நீங்களே இமேஜின் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிளா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். இவ்வளோ பெருசுக்கு இருக்கு, இந்த ஆர்ம் வந்து இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ இந்த PQRSங்கிறது இவ்வளோ ஏரியா இருக்கா. ஓகே, இப்ப இந்த PQங்கிறது என்ன வேணும், மூவ் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஏரியா என்னவாயிருச்சு, உங்களுக்கு ரெடியூஸ் ஆயிடுச்சா. இவ்வளோண்டு தானே இப்ப ஏரியா இருக்கு, ஃபர்ஸ்ட் பெருசா இருந்துச்சு. அப்போ when the area is changing, அங்க என்னவும் சேஞ்ச் ஆகும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் சேஞ்ச் ஆகும். கரெக்டா? ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா அங்க என்ன ஜென்ரேட் ஆகும், ஒரு இன்டியூஸ் இஎம்எஃப். இன்டியூஸ் இஎம்எஃப் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல என்ன போக ஆரம்பிச்சிடும், ஒரு கரண்ட் ஆகி போக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? கரண்ட் ஆல்வேஸ் அப்போசஸ் த மூவ்மெண்ட். ஸோ நம்மளோட வெலாசிட்டி இப்படி உள்ள இருக்குங்கிறதுனால கரண்ட் வெளியில இருக்கு. இந்த கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி ஃபாரடேஸ் லால டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எப்பயுமே த இன்டியூஸ்ட் கரண்ட் வில் அப்போஸ் இட்ஸ் காஸ். காஸ் என்னது, யாருனால உருவாச்சோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். இங்க வெலாசிட்டினால தானே இது மூவ்மெண்ட் நடந்துச்சு, அப்ப அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல உங்களுக்கு கரண்ட் போகணும். இந்த ஐடியா தான் இந்த மோஷனல் இஎம்எஃப் கான்செப்ட்ல நம்ம சொல்றோம். ஓகேவா? நான் இதுக்கான டெரிவேஷன் நம்ம எழுதணும். கரெக்டா? ஐ மீன் ஃபார்முலா
ஃபார்முலா கொண்டு வரணும். நாட் தட் பிக் ஆஃப் அ டெரிவேஷன் பட் வெரி ஸ்மால் டெரிவேஷன். ஓகே, ஸோ ஐ திங்க் நான் வந்து கான்செப்ட்ஸ் வந்து இங்க இருக்கிறது இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஜஸ்ட் ஒன்ஸ் யூ ரீட் இட் அவுட் புரியுதான்னு பார்த்துக்கோங்க. தென் we will move on to the derivation. ஓகே, சரி, இப்போ டெரிவேஷன்ல ஃப்ளக்ஸ் தானே மெயின், கரெக்டா? ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்னது? பி டாட் ஏ. அப்படின்னா என்னது? பி ஏ காஸ் தீட்டா. இந்த இடத்துல வந்து இந்த ஏரியாவோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோ பேரலலா இருக்கு. ஸோ காஸ் தீட்டா பிளேஸ்ல என்ன போட்டுருவீங்கன்னா 0 டிகிரி. அப்போ யூ வில் கெட் பி இன்டூ ஏ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஓகே, இப்போ இந்த ஃப்ளக்ஸுங்கிறது என்ன ஆகுதுன்னு சொன்னா சேஞ்ச் ஆச்சு. சேஞ்ச் ஆச்சுன்னா அங்கே என்ன இன்டியூஸ் ஆகும்? இஎம்எஃப். இஎம்எஃப் ஓட ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். மைனஸ் டி ஃபைவ் பி பை டிங்கிறது தான் ஃபார்முலா இஎம்எஃப்க்கு, கரெக்டா? இப்போ 5b தூக்கிட்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. மைனஸ் டி பை டிடி ஆஃப் 5bனா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். அது பிளேஸ்ல இப்ப என்ன போட்டுருவீங்க? பிஏ. ஓகே, இப்போ நான் சொன்ன கான்செப்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். யாரு சேஞ்ச் ஆவான்னு சொன்னேன்? இந்த மூவ்மெண்ட்னால யாரு சேஞ்ச் ஆவா? ஏரியா. அப்போ இதுதானே வந்து சேஞ்ச் ஆகும். பிங்கிறது இங்க நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் மாதிரியா? அப்ப என்ன பண்ணிடலாம்னா பிங்கிறத வெளியில எடுத்து எழுதிடலாம். ஓகே, அப்ப டி பை டிடி ஆஃப் ஏ. இப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளா இது, கரெக்டா? ரெக்டாங்கிளா பிக்யூஆர்எஸ்ங்கிறது பார்க்க உங்களுக்கு ஸ்கொயரா இருக்கலாம், பட் மூவ்மெண்ட்னால அது ரெக்டாங்கிள் தானே. அந்த ரெக்டாங்கிள் ஷேப்போட ஏரியானா என்னது? லென்த் இன்டு பிரெத்தா. அப்ப எல் இன்டு எக்ஸ். அப்ப ஏ பிளேஸ்ல என்னன்னு எழுதிடலாம் நானு? எல் இன்டு எக்ஸ். அடுத்தது, இப்போ இந்த ஆர்ம் மூவ் ஆச்சுன்னா எது சேஞ்ச் ஆகும்? இந்த எக்ஸ்ங்கிற டிஸ்டன்ஸ் தானே சேஞ்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் இங்க இருக்கும், அப்ப இவ்வளவு தூரம் இருக்கும். அடுத்து இங்க போயிடுச்சுன்னா இவ்வளோண்டு தான் இருக்கும். அப்ப இந்த எக்ஸ் தான் சேஞ்ச் ஆகுது. இந்த எல்லுங்கிறது, இந்த ஆர்ம் லென்த்ங்கிறது சேமாவே தான் இருக்க போகுது. அப்போ இங்க எல்லோ என்னது? கான்ஸ்டன்ட் தான். டிஃபரன்சியேஷன்ல இருந்து கான்ஸ்டன்ட் என்ன பண்ணிடணும்? வெளில எடுத்துடணும். ரிமைனிங் என்ன இருக்கும்? டி பை டிடி ஆஃப் எக்ஸ். இப்போ பிஎல் வச்சுக்கோங்க, மைனஸ் டிஎக்ஸ் பை டிடின்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? இந்த டிஎக்ஸ் பை டிடி அப்படின்னாலே என்னது? வெலாசிட்டியா? சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேவா? அப்போ இங்க அது என்னது? வெலாசிட்டி. மைனஸ் ஏன் சேர்த்து நான் வெலாசிட்டின்னு சொல்றேன்னா இஎம்எஃப் ஓட வேல்யூ இப்ப என்ன வந்துடும்னா பிஎல் இன்டூ வெலாசிட்டி வி. ஏன்னா வெலாசிட்டியோட வேல்யூ தான் என்னது? மைனஸ் டிஎக்ஸ் பை டிடி. நெகட்டிவ் ஏன் சொல்றோம்னா மெஷர்மெண்ட் வந்து இப்போ ஆல்வேஸ் வந்து உங்களோட மெஷர்மெண்ட் சிஸ்டம் இதுதானே எக்ஸ் ஒய் ஜெட். இந்த சைட் மெஷர் பண்ணீங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூ. நம்மளோட வெலாசிட்டி எப்படி இருக்கு? இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ அதோட நெகட்டிவ் வேல்யூ தானே இருந்திருக்கும், கரெக்டா? அப்போ மைனஸ் டிஎக்ஸ் பை டிடி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ்னாலே வெலாசிட்டி தான். ஓகேவா? ஸ்கேலரா இருந்தா ஸ்பீடு, இது வெக்டார் வேல்யூ. ஓகேவா? அப்ப அது வெலாசிட்டி. புரிஞ்சுச்சா? சோ இஎம்எஃப்ங்கிறது என்னது? பிஎல் வி. இதுதான் ஃபைனல் ஃபார்முலா ஃபார் திஸ் டாபிக். ஓகே, ஐ ஹோப் இது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணணும். என்னன்னா இது இப்போ நான் எது வரைக்கும் சொல்லியிருக்கேன்னா ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ திஸ் டாபிக் வி ஹேவ் கம்ப்ளீட்டட். ஓகே, நெக்ஸ்ட் எது சொல்ல போறோம்னா இந்த கான்செப்டை சொல்ல போறோம். ஸோ ஐ ஹோப் இப்போ மோஷனல் இஎம்எஃப்னா என்னன்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் நம்மளுக்கும் லாஸ்டா கொடுத்துருக்கோம். அந்த இன்டியூஸ் இஎம்எஃப் பிஎல்வி இருக்குல்ல, இந்த இஎம்எஃப் இருக்குல்ல, இந்த இஎம்எஃப் எழுதியிருக்கோம்ல, இதுதான் என்னது? மோஷனல் இஎம்எஃப். இந்த மூவ்மெண்ட்னால வந்திருக்கக்கூடிய இஎம்எஃப்னால இது மோஷனல் இஎம்எஃப். இப்போ இந்த மூவ்மெண்ட்னால என்ன நடக்கும்னா இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. இந்த ஆர்மை நீங்க மூவ் பண்றதுனால அங்க என்ன ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ். லாரன்ஸ் ஃபோர்ஸ் ரொம்ப காம்ப்ளெக்ஸா என்னது? எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ரெண்டுமே இருக்கும். எப்படி எலக்ட்ரிக் வந்துச்சுன்னா இது நார்மல் ஒரு கண்டக்டர் தான். ஓகேவா? இந்த கண்டக்டர் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல மூவ் ஆச்சு அப்படின்னா அங்க கண்டிப்பா என்னவும் ஜென்ரேட் ஆகும்? எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஜென்ரேட் ஆகும். எப்படி அது ஜென்ரேட் ஆகும்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் எல்லாமே, இப்ப இது நார்மல் ஒரு கண்டக்டர் தானே, மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல மூவ் ஆகுதா, அந்த மூவ்மெண்ட்னால என்ன ஆகும்னா எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பியை நோக்கியும் பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் கியூவை நோக்கி வந்துடும். அப்போ என்ன நடக்கும்? இங்க உங்களுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், கரெக்டா? அப்போ என்ன இருக்கும்னா அடுத்தது மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகும். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இது மூவ்மெண்ட்னால அதேனால என்னவோ ஆக்ட் ஆகுது? எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஃபார்முலா என்னது? QVB sin θ பர்பெண்டிகுலர்னால வந்து நம்மளுக்கு sin 91. அடுத்தது QE, கரெக்டா? சோ ஃபோர்ஸுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, வெலாசிட்டியும் மேக்னெட்டிக் ஃபீல்ட். வெலாசிட்டி இப்படி இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இருக்கு. சோ தே போத் ஆர் பர்பெண்டிகுலர். ஓகேவா? சோ வெலாசிட்டியும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பர்பெண்டிகுலர்னால ஆக்சுவல் ஃபார்முலா என்னது? QVB sin θ. sin θ பிளேஸ்ல என்ன போடுறீங்க? 90 டிகிரி. அதனால QVB வந்துருச்சு. ஓகேவா?
அண்ட் FE அப்படிங்கிறது என்னது QE. இப்போ நான் என்ன சொன்னேன்னா இந்த மூவ்மெண்ட்னால இங்க என்ன ஜென்ரேட் ஆகுது, இந்த கரண்ட் ஜென்ரேட் ஆகுதுன்னு சொன்னோம். கரெக்டா? கரண்ட் புரியுதா? எப்படி டைரக்ஷன் பாசிட்டிவ் டு நெகட்டிவ், பாசிட்டிவ் டு நெகட்டிவ்னு கரண்ட் இருக்கு. எவ்வளவு தூரத்துக்கு கரண்ட் இருக்கும்னா ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுல்ல அது மேல, மேக்னெட்டிக் அண்ட் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். எப்ப ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவலைஸ் ஆயிருதோ அதுக்கு மேல அங்க கரண்ட் ஜென்ரேட் ஆக முடியாது. அப்ப அந்த ஈக்குவலைஸ் கண்டிஷன் என்னன்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் எலக்ட்ரிக் ஃபோர்ஸும் எப்படி இருக்கணும், ஈக்குவலா இருக்கணும். அப்போ Q இது வந்து V தான், ஓகேவா? ஸோ QVB இஸ் ஈக்குவல் டு QE னா Q கேன்சல், VB இஸ் ஈக்குவல் டு E. ஓகே, இது 1ன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், V இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் V பை Lன்னு. இது என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்ட், இது எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல், இது லென்த் ஆர் டிஸ்டன்ஸ். புரிஞ்சுச்சா? இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? இதை எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இதை தூக்கி போய் நாங்க போட்டோம்னா V இன்டூ B, இது வெலாசிட்டி, இது பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கணும். ஓகே, கேபிட்டல் V பை L. இதை இந்த சைட் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா கேபிட்டல் Vங்கிறது என்ன வருது, BL ஸ்மால் Vன்னு வருது. நம்ம இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸை EMFன்னு எடுத்துக்க போறோம். ஸோ யூ வில் கெட் த சேம் ஐடியாலஜி. புரிஞ்சிச்சுங்களா? ஸோ சேம் கான்செப்டை எப்படி இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸை வச்சு சொல்றோங்கிறது தான் இது. இதுல நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா ஜஸ்ட் ஃபாரடேஸ் லா வச்சு சொல்லியாச்சு. இது ஃபாரடேஸ் லால தானே சொல்லியிருக்கோம், இது கரெக்டா? இதை வச்சு சொல்லியாச்சு. இது இந்த டாபிக் என்னன்னா லாரன்ஸ் ஃபோர்ஸை வச்சும் எப்படி EMF கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஐடியாவே பார்த்தாச்சு. ஸோ அது எந்த மோஷன் EMFனால என்னது, BL V. Vங்கிறது இங்க வெலாசிட்டி, பொட்டென்ஷியல் கிடையாது. அந்த டிஃபரன்ஸ் ஞாபகம் இருக்கணும். ஓகேவா? ஸோ தட் இஸ் திஸ் கான்செப்ட். அண்ட் இங்கேயுமே நம்ம அதுதான் கொடுத்துருக்கோம். இந்த பேஜ் ஃபுல்லாவே இப்போ நம்ம கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய வீடியோல வந்து நம்ம AC ஜென்ரேட்டர் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய வீடியோஸ்ல பார்க்குறேன். ஸ்டில் தென் ஸ்டே டியூன்ட்.